செல்லப்பா சுவாமிகளை எனது மனதில் இருத்தி இன்றைய செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை நிகழ்விலே புத்தக வெளியீட்டினை மார்க்கண்ட சுவாமிகளது புத்தக வெளியீட்டில் புத்தகத்தின் நயப்புரையை இன்று நிகழ்த்துவதற்காக திரு அனுசாந்தன் சைவப்புலவர் அனுசாந்தன் வந்திருக்கின்றார். அவரை நான் வருக வருகவென வருகின்றேன். அவரை பற்றி சொல்ல போனால் பெரிய ஒரு சரித்திரம் சொல்லலாம். ஏழாலையிலே பிறந்து ஏழாலையிலே வளர்ந்து கல்வி கற்று பெரிய மகான்கள் வாழ்ந்த ஏழாலையிலே மூனா ஞானப்பிரகாசம், பண்டிதர் மூனா கந்தையா போன்ற படித்த சைவ சித்தாந்தம் படித்த பெருமக்கள் வாழ்ந்த இடத்திலே பிறந்து பண்டிதர் மூனா கந்தையா அவர்களுடைய சீசனாக படித்து முன்னேற்றம் அடைந்த திரு அனுசாந்தன் அவர்கள் ஒரு பல்கலைக்கழக தமிழ் விரிவுரையாளராகவும் கண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்தது எங்களுக்கு பெருமை அளிக்கின்றது. அவர் இன்றும் அங்கு பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருந்து கொண்டும் தெளிப்பளை யூனியன் கல்லூரியிலே கற்பித்தல் செய்து கொண்டும் தமிழுக்கும் சைவத்துக்கும் அத்துடன் சித்தாந்த இதுகணம் சொற்பொழிவை ஆற்றி வருகின்றது. எங்களுக்கு ஒரு பெருமை அளிக்கின்றது. இந்த மார்க்கண்ட சுவாமிகளுடைய நூலை நாங்கள் நைப்புரை செய்யுமாறு மனதிலே அவரைத்தான் நினைவில் வைத்து அதன்படி அவரை இங்கு அழைத்து இந்த நியாயப்புரை செய்வதற்கு முன்னர் அவரை பற்றி சில செய்திகள் சொல்ல வேண்டும். செல்லப்பா சுவாமிகள் விட்ட ஞான தீபம் தான் இங்கு உலகெங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கைதடிப்பதியிலே இருக்கின்ற வீரத்து விநாயகரின் திருவருள் தான் மேலோங்கி நிற்கிறது. அந்த இடத்துக்கு செல்லப்பா சுவாமிகள் அடிக்கடி போய் வந்தார் என்றும் அந்த முத்துக்குமாறு உடைய வளவிலே அவர் கால் மீதித்தார் என்றும் சரித்திரம் கூறுகின்றது. அவர் பதித்த பாதம்தான் கைதடி பகுதியிலே யோர் சுவாமிகள் மார்க்கண்ட சுவாமிகளை உருவாக்கி அவருடைய ஞான தீபம் இன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 40வது ஆண்டிலே மார்க்கண்ட சுவாமிகளுடைய இந்த புத்தகம் வெளிவந்தது அவரின் திருமகன் என்று சொல்ல வேண்டும். இங்கே முத்துக்குமார் சாமி மாஸ்டர் யோர் சுவாமியினுடைய அருள் பெற்ற ஒருவர். அவரை யோர் சுவாமி முத்துக்குமார சுவாமி அவர்கள் வைத்திய கல்வி கற்பதற்காக இருந்த வேளையிலே சுவாமிகளினுடைய திருவாக்க நாளி அவர் ஆசிரியர் தொழிலை பார்த்து வந்தார். அவர் யோர் சுவாமிகள் முத்துக்குமார சுவாமி மாஸ்டரை கண்டபுடன் பழுத்த படம் என்று அவரை ஆசீர்வதித்தார். அவருடைய ஆசீர்வாதம் தான் முத்துக்குமார சுவாமி மாஸ்டர் ஒரு புகழ்பெற்ற ஆசிரியராக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பலவித மாணாக்கர்களை உருவாக்கி சிவதண்ட நிலையத்திலும் பணியாற்றி இருந்தார். அத்துடன் அந்த முத்துக்குமார் வளவிலே மார்க்கண்ட சுவாமிகளை இருத்தி அவருடைய ஞானோடைய பிரகாசிக்க செய்தார். இந்த சித்தர்கள் எல்லாம் இருக்கத்தான் அவருடைய அதிர்வுகள் கூடும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த செல்லப்பா சுவாமியினுடைய நினைவாலயத்தை நாங்கள் நோக்கும் போது 100 வருடத்துக்கு பிற்பாடுதான் இந்த ஆலயத்திலே அவருடைய அன்பொன்னாலான விக்கிரகம் அமைக்கப்பட்டு ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அர்ச்சனை நன்னாளிலே இந்த குருபூச தினத்திலே இங்க வருகை தந்திருக்கின்ற சைவ பிரகாச பேரவையினுடைய தலைவர் ஆனந்த குமாரசாமி அவர்கள் எங்களுடைய மகான்கள் வழியில் மெய்ப்பொருள்கான் என்ற மகுட வாசத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சைவ பிரகாச பேரவையின் இந்த சிறப்பையும் அந்த
சர்வப்பிரகாச பேரவை ஏன் உருவாக்கப்பட்டது, அது என்ன செய்தது என்பதையும் அவர் மகான்களின் வழியிலே, அதாவது திருவண்ணாமலையிலே மூக்குப்படி தித்தருடைய அருள்வாக்கு பெற்றவரும் அங்கு அடிக்கடி சென்று வந்தவருமான திரு ஆனந்தன் குமாரசாமி அவர்கள் முதலிலே சில ஆசிரியர்களை கூறுமாறு அவரை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் பாதங்களை பணிந்து கூடியிருக்கிற அடியார்களின் ஆசையை வாங்கி ஜோர் சுவாமிகளின் அருளாசி பெற்ற பொன்னம்பலவாணர் ஐயா என்று சொல்லி மூலாய் பிள்ளையார் கோயில் அடியில் வசித்து வந்தார். அவர் ஒரு பண்டிதர், புராணங்களுக்கு பயன் சொல்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு மகான். அவரோட எனக்கு திருவண்ணாமலைக்கு விஜயம் செய்ய கிரிவலம் வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜோகர் சுவாமிகளினுடைய ஒரு சீசியர், அதாவது ஜோகர் சுவாமியின் வாழியடி வாழியாக வந்த ஒரு அடியார் நரிக்குட்டி சித்தர் என்ற ஒரு மெய்யடியாக அவர் சந்தித்திருக்கிறார். அவர் சந்தித்த வேளையில் அவர் தன்னை யாழ்ப்பாணத்தவர் என்று சொல்லி இனங்காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் அவர் செய்த தொண்டு வில்வ மரங்களை, நிறைய வில்வ மரங்களை உற்பத்தி செய்து பார்த்தி போட்டு உற்பத்தி செய்து அதை அங்கே வரும் மெய்ய அடியார்களை கொண்டு விட்டு அந்த மலையிலே உண்டாக்கி அதுக்கு நீர் ஊற்றி வளர்த்து வந்தார். அதே நேரத்தில் இவரை பொன்னம்பலவாணர் ஐயாவை கண்ட மூட்டம் அவர் பொன்னம்பலவாணர் ஐயாவோட கதைச்சிட்டு அவருக்கு 3 வில்வ மரத்தை கொடுத்து விட்டுருக்கார். அந்த வில்வ மரம் இப்போவும் மூலா பிள்ளையா கோயிலில், பொன்னால பிள்ளையா கோயிலில் இருக்குது. அப்போ அந்த சம்பவத்தையும் எனக்கு சொல்றார். அதை எனக்கு அந்த ஞாபகம் இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் தொண்டுநாத சுவாமிகள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் தொண்டுநாத சுவாமிகள் திருவண்ணாமலைக்கு போன மூட்டம் அந்த திருப்பணியை, அதாவது மரநடுகை மலையில் மரநடுகை திருப்பணியை அவரும் செய்திருக்கிறார். செய்து போட்டு நரிக்குட்டி சுவாமிகளை பற்றி எங்களுக்கு அந்த தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தின பிறகுதான் நான் யோசித்தேன், அன்றைக்கு பொன்னம்பலவாணர் ஐயா சொன்ன வசனம், சொன்ன சித்தர் நரிக்குட்டி சித்தர் என்ற அவர் உண்மையில் யோக சுவாமிகளோட சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்போ அறிகிறேன், இன்னும் அவரை பற்றி சில தகவல்கள் இருக்கு. திருவண்ணாமலையை பற்றி சிறப்பாக சொல்ல வழித்திட்டால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா சித்தர்கள் வாழும் சிவபூமி என்று சொல்கிறது. அங்கே இப்பவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன் காலங்காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இப்பவும் அவர்களுடைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சித்தர் கூட திருவண்ணாமலையில் இருந்தால் போல டக்குன்னு மாயமாக மறைஞ்சாரம் நிற்கிறார் என்றால் பழனியில் நிற்கிறார் என்று சொல்லுவாங்க. அப்படியான சித்தர்கள் வாழ்ந்த பூமி. அந்த பூமியில் எங்களோட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த, யாழ்ப்பாணத்தில் செல்லப்பா சுவாமிகள், ஜோகர் சுவாமிகள், சுப்பிரமணிய சுவாமிகள் என்று சொல்லியாவே இந்த வாழியடி வாழியாக வந்த நரிக்குட்டி சித்தரும் அங்கே இருந்து காலம் சமாதி அடைந்திருக்கிறார். அவரை பற்றி தொண்டுநாத சுவாமிகள் இன்றைக்கல்ல, அதுக்கு முதல் ஒரு சந்திப்பிலையும் கூட எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இப்படி ஜோகர் சுவாமிகள் என்ற ஒரு அடியார் அங்கே இருந்திருக்கிறார், சமாதியாக இருக்கிறார். இங்கே எவ்விடத்தில் நடந்தது, என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் இப்படி ஒரு தகவல் இருக்கு என்று சொல்லி தந்தனர். ஆனால் இப்போ எங்களுக்கு அதை உறுதிப்பட அவற்றை படத்தோடு சேர்த்து எங்களுக்கு அதை அனுப்பியிருக்கிறார். ஆகவே
எங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்குது என்னென்றால் திருவண்ணாமலையில் சித்தர்கள் எத்தனையோ சமாதிகள் எத்தனையோ இதுகள் இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு சமாதி அங்கே இருக்கும். அவர்கிட்ட சமாதி என்ன அவரை சமாதியாக வச்சுருந்தாங்களோ அல்லது அக்னியில் சாம்பலாக்குனாங்களோ தெரியாது. ஆனால் அவற்ற நினைவையும் யாழ்ப்பாணத்தில் வாழுகிறார்கள், சித்தர்கள் வாழுகிறார்கள் என்ற இதையும் நாங்கள் உலகுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா நாங்கள் அந்த சில விஷயங்களை நாங்கள் வெளிக்கொண்டுறாமல் விட்டால் அது அருகி இல்லாமலே போயிடும். ஆகவே திருவண்ணாமலை இன்றைக்கு ஆடி பருவத்துக்கு 10 லட்சம் அடியார்கள் கிரிவலம் வந்ததாக சொல்லுவார்கள். மற்றது திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்கியம் என்று சொல்லுவாங்க. திருவண்ணாமலைக்கு போய் வந்தால் தான் தெரியும் அதன் அருமை. அங்கே போய் வரத்தான் அதன் விளக்கங்கள் எங்களுக்கு தெரிய வரும். ஆகவே எங்களுக்கு நாங்கள் அண்ணாமலையார் தேர்தலால் சைவ பிரகாச பெயர வேண்டிய பேரில் பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு நாங்கள் சமயம் சார்ந்த நல்லொழுக்க சிந்தனைகளை விதைச்சிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து விதைக்கலாம் போச்சது. அதை அந்த கொரோனா பீரியட்டால் அந்த குழம்பியிருக்குது. தொடர்ந்து செய்யணும் மட்டும் அதை யோசிச்சிருக்கிறோம். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க கட்டாயம். ஏன் நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்தோம் என்று சொல்லிட்டோம்னா, இன்றைக்கு நாங்கள் ஒரு சமய சொற்பொழிப்போ அல்லாட்டா ஒரு சமய நற்சிந்தனைகளோ ஏதாவது ஒரு வகுப்படுக்கிறதா இருந்தால் நிச்சயமாக 4 பேர் தான் வருவார்கள். அப்படி இல்லைன்றால் சுவர் தான் கேட்கும். அதுதான் அந்த நிலைமை, நாட்டின் நிலைமை. ஆனால் பாடசாலைகளில் 1000 மாணவர்கள் இருப்பார்கள். 1000 மாணவர்களை கண்காணிக்கிறதுக்கு சொல்லி மாணவ தலைவர்கள் இருப்பார்கள், ஆசிரியர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த கூட்டம் அப்படியே கட்டாயம் கட்டி வைத்த மாதிரி இருக்கும். நாங்கள் விதைக்கிறதை வயலில் விதைக்கணுமே தவிர கொண்டு போய் தெருவில் விதைக்கக்கூடாது. ஆகவே அந்த விதியை நாங்கள் போடுவதாக இருந்தால் நிச்சயமாக பாடசாலைகள் மாணவர்கள் மத்தியில் அந்த இளம் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். நாங்கள் இப்போ செய்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது எங்கே செல்லுமென்று பார்க்கணும், எங்கே நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கலாம்ட்டு. நான் ஆரம்பத்தில் கூட அச்சாத நெல்லியடியில் போட்டிருக்கலாம், போடல. யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து போட்டன்ற நோக்கமே அங்கே தான் விதைக்கலாம். ஆகவே நாங்கள் அந்த விதைக்கிற இடத்தை தெரிவு செய்து நாங்கள் அந்த இடத்துல செய்தால் சிறப்பாக இருக்கும். ஆகவே பாடசாலை மாணவர்கள் மத்தியில் நல்லொழுக்கத்தையும் சமய சிந்தனையையும் விதைக்கிறதுக்கான அந்த சொற்பொழிவாளர்களை ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் காணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த வெள்ளிக்கிழமை பீரியட் நேரத்தில் ப்ரேயர் பீரியட் நேரத்தில் அதுக்கு பிரின்சிபல் ஓகேன்றால் சரி. அங்கே நாங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் கடலை அவித்து கொடுத்துருக்குறோம், அப்படியெல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் அப்படி ஒன்றும் செய்யாதாலும் பரவாயில்லை. அந்த சொந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் மாதிரி செய்யக்கூடாது. அது ஏனென்றால் தாய் தப்பன் பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அது பெருசாக உள்ளே போகாது. அது வெளியில் இருந்து ஒருவர் போய் அதை சுகிசிவன் சொல்கிற மாதிரி அப்படி பகுதிக்கிட்டு தெரிவிக்கொண்டு அவர் சொல்கிற மாதிரி யாருன்னு சொன்னால் தான், பெரியாக்களாருன்னு சொன்னால் தான் கேட்பாங்க. அப்படியான ஆட்களை நாங்கள் தெரிவு செய்து சேர்ந்து அந்த முயற்சியை முன்னெடுக்கணும். அந்த முயற்சி நல்ல பலனை தரும் என்று எங்களோட பொன்னும்பலமான ஐயா தான் அதை ஆரம்பித்து வச்சவர். அவர் நீங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையே அவரை பற்றி, அவர் சிறந்த ஒரு பரம்பரையை சேர்ந்த ஒரு வித்துவான் பொன்முத்துக்குமார் என்ற பொறாமகன். அவர் அறிவியலிலும் சரி ஆற்றலும் சரி அவர் திறமை சாதனைவார். கடைசியாக கூட அவர் கடைசி நேரம் எங்களோட கதைச்சிட்டு அதில் போய் சிவத்தொண்ட நிலையத்துக்கு போய் நல்ல ஆதீனத்துக்கு போய் அப்படியெல்லாம் தான் சமயத்தின் சார்ந்த
தலைவர்களோட கதைச்சிட்டு தான் போய் தன்னுடைய இறுதி நேரத்தை தேர்ந்தெடுத்தார். ஆகவே அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய பணி என்று சொன்னால் என்ன, அல்லது என்ன மாதிரி சொன்னாலும் நாங்கள் இந்த மாணவர்கள் மத்தியில் இப்போ நீங்கள் கேட்கலாம், மாணவர்கள் மத்தியில் அறநெறி பாடசாலைகள் அப்படி எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குதுண்டு. நாங்கள் ஒரு 10,000 ஜோர் சுவாமிகள் படம் அடித்து கொடுத்தோம். ஐயா செயலதிபருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம், மற்றவங்க ஞாபகம் இல்லாட்டாலும் நாங்கள் ஒரு 10,000 ஜோர் சுவாமிகள் படம் அடித்து கொடுத்தோம் ஃபோட்டோ. அப்போ அந்த ஃபோட்டோவை நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு தான் பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணினாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு புத்தகத்துக்குள்ள அந்த படத்தை வச்சிருந்து அதை எதிர்த்து சொல்லுவது, நான் படித்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் அந்த படம் தந்தவன், நாங்கள் ஜோர் சுவாமிகளை பற்றி எனக்கும் தெரிய வரணும், இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்ளணும், நான் சிந்தனை படிக்கணும் என்று சொல்லி அப்படி ஒரு ஆர்வம் வந்துருக்குது. அது பல்கலைக்கழகத்துக்கு என்ட்ரு பண்ணி பல்கலைக்கழகம் படிப்பு முடித்த பிறகு, அப்போ அந்த பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகு அதுக்கு ஒரு பக்குவம் வந்துருக்குது. ஜோர் சுவாமி சிந்தனை படிக்கணும். அதுக்கு ஆதாரம் உண்டு என்று சொன்னால் நாங்கள் கொடுத்த ஃபோட்டோ தான் ஆதாரமே. ஆகவே நாங்கள் அந்த விதைக்கிற நேரம் என்று சொல்லுவோம், ஆவணிலாம் விதை போடணும் என்று, அது மாதிரி அந்த காலமறைஞ்சு பயிரிடணும். அதே மாதிரி அதை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அந்த நேரத்திலே அந்த சொல்லி வச்சது அது காலத்தில் செய்த இது. ஆகவே நாங்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்கிறதுக்கு உங்களாலான உதவியை எங்களுடைய செயலதிபர் சிவகுருநாதன் ஐயாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கினீங்களா இருந்தால் நிச்சயமாக செய்யலாம். அதுக்கு இப்போ சொல்லுவாங்க நிதி, எங்களுக்கு நிதி தேவை, நிதியை நாங்கள் கேட்டு பெறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சமய நிகழ்ச்சிகளுக்கு போய் நிதி தேவை என்றார்கிட்ட போய் செஞ்சு பிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடாது. அது வேறு. நாங்கள் எங்கெண்ட செயல்களை வெளிப்படுத்தணும். செயல்களை வெளிப்படுத்துறதன் மூலம் அதுக்கு உதவி செய்ய விரும்புகிறாக்களை கொண்டுட்டு நாங்கள் அதை எங்களுக்கு ஏன் அந்த இதுக்கு நிதி தேவை வேண்டாம். நிச்சயமாக ஒரு பேச்சாளரை கூட்டி கொண்டு ஓடுறதுக்கோ அல்லது அந்த வேலை கூட்டி கொண்டு வந்து விடுறதுக்கோ அப்படியான சில சேவைகள் இருக்குது தானே. பேச்சாளர்கள் அதிகமாக காசு வாங்குகிற பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், இல்லாதவர்களை கொண்டுட்டு பேச பண்ணலாம். அதை செய்து வந்தால் அது நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். மற்ற நான் நிறைய புத்தகங்கள் அடித்து 1000 புத்தகம் ஒரு 10,000 புத்தகத்துக்கு மேலே கொடுத்துட்டோம். அப்போ யோசிச்சிருந்தால் காசு வேண்டி யோசிச்சிருக்கே இல்லை, எங்களுக்கு அது தேவைப்படவும் இல்லை. நாங்கள் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் யோசிக்கிறோம், எங்களுக்கும் பயனும் போட்டது யோசிக்கிறோம். கட்டாயம் மக்களின் பங்களிப்பு இருக்கணும், மக்களின் தொடர்புகள் இருக்கணும். நான் ஐயாவுக்கு சொல்லி வச்சுட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஐயாவை ரிக்வெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்கள் மக்கள் தொடர்பை பிறப்பிங்கோ. மக்கள் தொடர்பை பிறப்பித்தால் நிச்சயமாக இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கலாம். இந்த சிந்தனை நான் நினைக்கையில் வேறு யாக்களுக்கு கொண்டு நல்லூர் வாசலில் திருவிழா துவங்க போகுது, அதில் அம்மந்த வாசலில் பேசுவாங்க, இந்த இதில் ஆதீனத்தில் பேசுவாங்க, இன்னும் எத்தனையோ இடங்களில் பேசுவாங்க. போய் எண்ணி பார்த்தால் 4 பேர் இருக்க மாட்டாங்க. ஆகவே நீங்கள் விதைக்கிற விதையை நல்ல இடத்துல விதையுங்கோ. 1000 பிள்ளைகளுக்கு ஒரு வசனமாவது செல்லுங்கோ. நாளைக்கு அந்த வசனம் அதை பிள்ளைகளுக்கு சென்று செல்லும். சொந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் சொல்கிறது அவ்வளவு சேராது. வெளியில் இருந்து யாரையும் கூட்டி கொண்டு போய் பேசினால் சில வேளையிலே அவர்கள் அவதானித்து கேட்கிற தன்மை இருக்குது. நாங்கள் செய்தியை பார்த்துருக்கிறோம். வேம்படி மகளிர்கள் வீடியில் கூட நிறைய கூட்டம் இருக்குது. நாங்கள் பேச வழிக்கிட்டால் நான் பேசுகிறே இல்லை, எங்களுடைய ஆக்கள் பேச வழிக்கிட்டாங்க. நாங்கள் கூட்டி கொண்டு போகிற ஆக்கள் பேச வழிக்கிட்டால் ஒரு குண்டூசி போடுற சத்தம் கூட கேட்காது. அவ்வளோ தூரத்துக்கு அமைதியாக இருந்து கேட்குங்கள் பிள்ளைகள். வேம்படி மட்டுமில்லை, சென்ற பயிற்சி மட்டுமில்லை, ஹிந்து கொள்ளிட்டு அப்படியே இந்த பல பள்ளிக்கூடங்களில் நாங்கள்
சிலர் கேட்டு சொல்லிச்சுன்னா ஏன் ஐயா நீங்கள் அந்த பெரிய பள்ளிக்கூடங்களை செலக்ட் பண்ணுறீர்கள், மற்ற சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களையும் செய்தா என்னென்று. நான் சொன்னேன், ஆற்றல் உள்ளவனுக்கு தான் தம்பி நாங்கள் அதை சொல்ல முடியும். ஆற்றல் உள்ளவங்களுக்கு தான் நாங்கள் அதை தெளிவுபடுத்த முடியும். அப்போ பேசிக்கே இல்லாதவங்களுக்கு போய் நாங்கள் அதை ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த முடிக்கின்றால் அது இறைவனை காட்டுவியோண்டு கேட்கிறாங்க. ஆண்டவனை காட்டவும் உங்களால் முடியுமோ, இறைவனை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு அந்த சக்தி இருக்கும்னு கேட்குறாங்க. எத்தனையோ பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களோ நான் காட்டுவேன். ஆனால் ரமணர்கிட்ட இதில் கூட அவர் அதை தெளிவாக சொல்லியிருக்கார். அதுக்கு நாங்கள் பக்குவம் உடையணும். நாங்கள் பக்குவம் உடையிறதுக்கு எங்களுடைய ஆற்றல், எங்களுக்கு ஆற்றல் இருக்கணும். ஆகவே ஆற்றல் உள்ளவன் இடத்துல விதைச்சா தான் அது. அப்போ ஹிந்து காலேஜில் சொன்னால் தான் ஹிந்து காலேஜில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அறிவு சார்ந்த பிள்ளைகள், கட்டிக்கார பிள்ளைகள் ஒரு வசனம் சொன்னாலும் கேட்கும். அதுக்கு ஒவ்வொரு மண்டைக்கு ஊறும். என்ன விளங்கிட்டு தானே ஐயா? அப்போ நாங்களும் அப்படியான இடங்களில் தான் அதை செய்ய வேணும். ரமணர் எப்பவும் சொல்லுவார், நான் யார் என்று சொல்லி. உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு அந்த தகுதியும் இல்லை, நான் யாருன்னு யோசிக்கிறேன், எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் அப்போ சொல்லிக்கே சொல்கிறார், அதாவது குடும்பத்தை விட்டு போகணுமோ, தண்ணியில் உணர்றதுக்கு குடும்பத்தை விட்டு போகணுமோ, காவி உடுப்பணுமோ, ருத்ராட்சம் அணியணுமோ, எதுக்குமே தேவையில்லை. நீ உன்னுடைய மனதால் நீ உன்னோட மனதை நாசம் செய்து நீ யார் நான் யார் என்று கேட்டுக்கொண்டு என்றாலே நீ ஒரு பக்குவ நிலைக்கு வந்து சேர்ந்துடுவ என்று சொல்லி அந்த கூற்று அவர் ரமணர் சொன்ன கூற்று. அந்த கூற்றை அந்த நான் யார் என்று சொல்லி மனநாசம் செய்த எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ மகான்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிய வந்த வகையில் உலகத்துக்கே தெரியாது. அவர்கள் குடும்பத்தோடு இருந்திருக்கிறார்கள், தன்னை ஒருத்தர் இருந்திருக்கிறார்கள். உணவு, உட, காமம் எல்லாத்திலையும் தங்களை ஒருத்து தங்களை ஞானியாக்கி தன் வீட்டோடையே இருந்து தாங்கள் சமாதி அடைஞ்சிருக்கணும். அப்படி ஒன்று ரெண்டு பேரும் எங்களோட தொடர்புடைய ஆக்கள் எங்களுக்கு தெரியும். அவைகள் அப்படியான பக்குவ நிலையில் இருந்தாக்கள். அப்போ அவர் வள்ளுவர் ஏதோ குரலை சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். எத்தனையோ விளக்கங்களை எத்தனையோ விதமாக சொல்கிறார்கள். உங்களோட நான் நீண்ட நேரம் நான் கதைச்சால் நீங்கள் என்ன வித்தியாசமான பியோல நீங்களும் ஏதோ யோசிக்கிறீங்களோ தெரியல. இருந்தாலும் சந்தோஷம். இவ்வளோ நேரம் உங்களோட பகிர்ந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு. எங்களோட அந்த ரிக்வெஸ்ட் என்னென்னா, கடைசி ரிக்வெஸ்ட் என்னென்னா, திருவண்ணாமலையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சித்தர்களின் ஞாபகமாக ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு கல்லாவது இருக்கணுன்றதான் எங்களோட நோக்கம். யாழ்ப்பாண சித்தர்களுடைய அதுக்கு நடிக்குட்டி சுவாமிகள் தான் எங்களுக்கு இப்போ கடைசியாக கிடைச்சிருக்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மகான். ஆகவே நாங்கள் அவற்றை இதால் நீங்களும் இன்னும் கதைக்கிறவர்கள் இவர்களுடைய கதைக்கு பேசி ரெண்டு விஷயம். ஒன்று, பாடசாலை மாணவர்கள் மத்தியில் சமயத்தை நல்லொழுக்கத்தை விதைக்க வேணும். அடுத்தது இதுகளுக்கு எல்லாம் சார்ந்தாக திருவண்ணாமலையிலே ஒரு சின்ன ஒரு கல், ஒரு கருங்கல்லாவது ஒரு கல் இருக்கணும். யாழ்ப்பாணத்தில் சமாதி அடைந்த சித்தர்கள் யோகர்கள் பேசுவோம். இதுவரை நேரமும் சபைப்பிரகாச பேரவை தலைவராக இருக்கின்ற ஆனந்த குமாரசாமி அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தையும் நல்ல செயற்பாட்டையும் உங்களுக்கு விளக்கி கூறியிருக்கிறார்.